This is Dr. Elisha. Actually, நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பிளிபாரிட்டிஸ். ஸோ பிளிபாரிட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் வரக்கூடிய கட்டி. ஸோ ஐ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது இன்ஃப்ளமேஷனாக இருக்கும், சில பேருக்கு இச்சிங்காக இருக்கும், சில பேருக்கு வந்து ரெட்னஸாக இருக்கும், சில பேருக்கு ஸ்வெல்லிங்காக இருக்கும். ஸோ ஒரு பர்சனுக்கு ஒரு மாதிரி வரும். ஸோ ஏன் கண்ணோட கட்டி வருது, கண்ணில் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுதா, ஸோ நர்வ்ஸ்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா மெயினா இல்லை. ஸோ அதோட இன்டர்னல் ஆர்கன்ல பிரச்சனை வெளிக்காட்டுறது தான் வந்து நமக்கு கண்ணில் காட்டுது. ஸோ நீங்க கேட்கலாம் அப்படின்னா என்ன இன்டர்னல் ஆர்கன் சொல்லி கேட்கலாம். ஸோ இன்டர்னல் ஆர்கன் லிவர். ஸோ லிவரோட பிரச்சனை இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கண்ணில் காட்டும். ஸோ லிவர்ல வந்து பிரச்சனை இருக்கும் போது அப்பப்போ அதை இண்டிகேட் பண்ணும். அது சீரியஸா நீங்க எடுத்துக்கல அப்படின்னா அது கண்டினியூவா அது வந்து கண்ணி மேல கட்டியா அது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் அது கேர்லெஸ்ஸா விட அது பாக்டீரியா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு லிவர் வந்து வீக்கா இருக்கு, ஸ்ட்ரென்தனா இல்லை, ஃபேட்டி லிவர் இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம், ஒபேசிட்டி இல்ல டயாபெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறது தான் கண்ணில் வரக்கூடிய கட்டி. ஸோ லிவர்ல ஏன் டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஃபேட் உங்களோட ரத்தத்துல சுரக்கும் போது உங்களுக்கு ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகுது. ஸோ சில பேர் சடனா தொப்பை போடும், சடனா வந்து எக்ஸஸான அன்சாச்சுரேட்டட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்க பாடி வந்து வெயிட் போடும், மெயினாக எஸ்பெஷலி அவங்களோட பெல்லி ஃபேட் வெயிட் போடும். ஸோ அப்போ போடும்போது டேரக்டா அந்த வந்து நம்ம லிவரோட மேல் பகுதியில் ஃபேட் வந்து அதிகமாக தங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபேட் ஒரே என்ன ஆகும்னா ஃபேட்டோட கலர் நார்மலா இல்லாமல் சேஞ்சஸ் நார்மல் ஆகும்போது நமக்கு கண்ணில் வந்து ஐ இன்ஃபெக்ஷனும் அது ஃபார்ம் ஆகும். ஸோ கண்ணில் வந்து ஐ மீன் வீக்கம் இருக்கும், கண்ணோட வெளியில மீன் அவங்களுக்கு அந்த ஐலிட்ஸ்ல வந்து வீக்கத்தை காமிக்கும். ஸோ அது வந்து உள்ள வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு வந்து அளவுக்கு அதிகமான கொழுப்பு எடுத்துக்கணும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா மட்டனோட கொழுப்பெல்லாம் நிறைய சாப்பிட அனுப்பும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிவர்ல போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் ஸ்டோர் ஆகும்போது அது வந்து கண்ணில் தான் காமிக்கும். ஸோ இது என்ன ஃப்ரூட்ஸ் நீங்க லிவருக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ எடுத்துக்கலாம், அதிகமா ஆப்பிள்ஸ் எடுத்துக்கலாம், போமோகிரானட்ஸ் எடுத்துக்கலாம், கிவி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆயில்லாம் நீங்க வீட்டுல சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து நார்மலா ரீஃபைண்ட் பாம் ஆயில் அப்படி யூஸ் பண்ணாம ஆலிவ் ஆயில நீங்க சமைக்கலாம். ஸோ அது ரொம்ப நல்லது ஆக்சுவலா ஹெல்த்துக்கு, ஐ சைட்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நட்ஸ் டெய்லி ஒரு நட்ஸ், கேஷ்யூ எடுக்க தேவையில்லை. பட் நீங்க ஃபேட் ரொம்ப குண்டா இருக்கீங்க அப்படின்னா கேஷ்யூ எடுக்க வேண்டாம், முந்திரி எடுக்க வேண்டாம். பட் லீனா இருக்கீங்கன்னா முந்திரியில 2, பாதாம்ல 2, வால்நட்ல 2 எடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ஃபேட் லிவர் கம்மியாகும். இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா உங்களுக்கு நைட் படுக்க போகும்போது கருஞ்சீரகம் இருக்குல்ல, ஸோ அந்த கருஞ்சீரகம் வந்து பொடி பண்ணி வச்சிடணும், ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சு அது டெய்லியும் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் நீங்க கருஞ்சீரகம் போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி அதை குடிச்சிட்டே வர உங்களுக்கு லிவரோட ஃபேட்டி ஆசிட்ஸ் குறைஞ்சிடும். ஸோ ஃபேட்டி லிவர் உங்களுக்கு மீன் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்ணோட இன்ஃபெக்ஷனும் கம்மியாயிடும். ஸோ நீங்க வித்தவுட் ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே வந்து நீங்க வந்து இதை எடுத்துட்டே வரும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இன்னொன்னு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு எடுக்கணும். ஸோ அக்குபஞ்சரோட ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் இது முழுமையா கியூர் ஆகும். ஸோ நம்ம என்னதான் உள்ளுக்குள்ள வந்து சாப்பாடு எடுத்தாலுமே அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு டேப்லெட்ஸ் இல்லாம அக்குபஞ்சரோட ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துட்டே நான் சொல்ற ஒரு சில டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஃபேட்டி லிவர் குறைய கண்ணில் வரக்கூடிய உங்களுக்கு ஸ்வெல்லிங்ஸ் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு டீட்டெயில் கிளாரிபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.